எங்கெங்க எதை போடுவோன்றதை மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே வந்து கன்சிலர் போடுறோம், ஓகேவா? மேலே வந்து இங்கே கிரீப் லைனில் ஒரு கன்சிலர் போடுறோம். மூக்கு கிட்ட இன்னேத்து ஐ ஷேடோல இங்கே ஹைலைட்டர் போட்டோமா, இங்கே ஹைலைட்டர் ஹைலைட்டர் மேலே இங்கே போடுவோம். எங்க ஹைலைட்டர் போட்டோம்னா முகத்தை விட கொஞ்சம் வெளியில தெரிகிற அளவுக்கு உள்ள பார்ட் எல்லாமே, முகத்தை விட கொஞ்சம் வெளில தெரிற பார்ட் இந்த சைடு, மூக்கு இந்த சைடு, இங்க இங்க எல்லாமே வந்து அந்த போன் கொஞ்சம் வெளியில எடுக்கிற மாதிரி உள்ள இடத்துல நம்ம ஹைலைட் போட்டோம்னா கொஞ்சம் இந்த சைடு திரும்பும் போது நம்மளுக்கு ஒரு கிளாஸ். ஹைலைட்டருமே வந்து பிராண்ட் போட்டாதான் நல்லா இருக்கும், பிராண்ட் இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது, உள்ளே இருந்து அந்த கிளாஸி லுக் தெரியணும். அது கான்டோரே தான் பிரான்ஸ் அப்படிங்கிறது, ஓகேவா? நல்லா அழகா தெரியும், நேர்ல பாக்குறதை விட வீடியோக்கு ரொம்ப அழகா தெரியறதா ஹெச்டி மேக்கப். இந்த சைடு திரும்பினாலும் அப்படியே கிளாஸ் ஸ்கின் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் கிளாசி மேக்கப், புரியுதா? இப்போ வந்து வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்னா வந்து தண்ணி ஊத்துனாலுமே வந்து அதுல வந்து நிக்காது, அதுக்கு பேர் தான் வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் ப்ரூஃபை வந்து ஓரளவுக்கு தேய்க்கலாம், மெதுவா தேய்க்கலாம், அதுக்கு பேர் தான் வாட்டர் போட்டு தேய்ச்சோம்னா அப்புறம் எப்படி நம்ம கழுவுறது? ஸ்வெட் ப்ரூஃப் அப்படின்னா வந்து வேர்த்தாலும் களையாது, கொஞ்சம் லாங் கொண்டு போகலாம். அப்பயுமே வேர்க்குதுன்னு சொல்லி நம்ம டிஷ்யூவை வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா வந்து துணியை வச்சு தொடச்சிட்டோம்னா அது போயிடும், ஒத்தி தான் எடுக்கணும். ஒத்தி எடுத்தோம்னா கொஞ்சம் லாங்ல, ஏன்னா நம்ம போடுறது இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப உள்ளேருந்து நம்மளுக்கு ஒண்ணுமே வெளியில வராது. அப்படியே நம்மளுக்கு வேர்வை வந்தாலும் டிஷ்யூ பொண்ணு கையில டிஷ்யூ கொடுத்துட்டீங்கன்னா ஒத்தி எடுத்தோம்னா களையாது, அப்படியே இருக்கும். நீங்க தேய்ச்சிங்கன்னா எல்லா மேக்கப்பும் வரதான் செய்யும், ஓகேவா? இவ்வளவுதான் இந்த மேக்கப்லாம் இப்போ நம்ம பார்க்கணும்.